வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஐபிஎல்ல 14வது மேட்ச் ஆன நம்ம ஆர்சிபி வெர்சஸ் நம்ம ஜிடி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச் புதன்கிழமை ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு நடக்கு. நம்மளுடைய ஹோம் பிச்சான சின்ன சுவாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல இந்த மேட்ச் நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராதீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம நம்ம சேனல்ல இருந்து வெளியே போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் நேம்லயே அப்படி காப்பி பேஸ்ட் பண்ற சேனல்ஸ்லாம் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணாதீங்க. ஒரிஜினல் சேனலான நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ்லோடைய லிங்க் கொடுத்துருக்கிறோம். ஒரு 1000 பேர் அதுல ஜாயின் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அதுல ஆக்டிவா இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அண்ட் நம்மளுடைய XL11 ஆப்ல இன்னைக்கு ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கு பெரிய மெகா கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. அது கூடவே சேர்ந்து நமக்காக ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. காம்படிஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அதே போல இருக்கிறதுல நல்ல ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஆப். நீங்க பிளேயரை செலக்ட் பண்றதுலாம் ரொம்ப ஃபாஸ்டா செலக்ட் பண்ணலாம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் அந்த லெவலுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ யாரெல்லாம் XL11ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம சேனல் சார்பா கூட இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுத்துருக்கோம். அற்புதமா பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. டாப் 1ல இருந்து 25வது ரேங்க் வர்றவங்களுக்கு பிரைஸ் இருக்குது. இந்த ஐபிஎல் சீசன் முடியும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அண்ட் நம்மளுடைய மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி. இந்த இதுல ஹெட் டு ஹெட்ல 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல ஆர்சிபி தான் 3 வின் பண்ணி இருக்காங்க. ஜிடி 2 மேட்ச் மட்டும் வின் பண்ணி இருக்காங்க. அடுத்தபடியா பவுண்டரி லைன், இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியமோட பவுண்டரி லைன் பாருங்க. ஆஃப் சைடு 60, லெக் சைடு 60. இருக்கிறதுலே சின்ன பிச் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட்லயே பாருங்க 70 மீட்டர். போன வருஷம் இந்த மாதிரிதான் பிச் போட்டு கொடுத்தாங்க. அதே போல பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கிரவுண்ட்ல பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிச் அப்படின்னா இந்தியா கிரவுண்ட்ல இதை பர்டிகுலரா இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியம் சொல்லலாம். இங்க பெருசா ஸ்பின்னருக்கு வேல்யூ இருக்காது. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆதிக்கம் இந்த பிச்சில் அதிகமா இருக்கும். நீங்க குறைஞ்சது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 10 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் நீங்க போன வருஷம் நடந்த ரிசல்ட், இந்த பிச்சில் 7 மேட்ச் நடத்தினாங்க ஹோம்ல. அதுல 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணாங்க. 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் போன வருஷம் 196. சோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் குறைஞ்சது 200 ரன் அடிக்கணும். அப்படி அடிச்சா கூட வின் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹையஸ்ட் ஸ்கோர் 287 அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் 140 தான் இருக்கிறதுல லோ ஸ்கோரா இருக்கு இந்த ஆர்சிபி கிரவுண்ட்ல. அண்ட் இப்போ பாருங்க, லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு போன வருஷம் நடந்த ரிசல்ட் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். இதுதான் அந்த முக்கியமான ஒரு மேட்சா இருந்தது. அண்ட் இதுல ஆர்சிபி 27 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 8 விக்கெட்டும், ஸ்பின்னர் 2 விக்கெட்டும். ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் உள்ள வித்தியாசம் 6 விக்கெட் இருக்குது. இந்த மேட்ச் பாருங்க, ஆர்சிபி வெர்சஸ் டிசி மேட்ச் ஓரளவுக்கு நல்ல ஹை ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னருக்குள்ள வித்தியாசங்கள் 11 விக்கெட். அண்ட் ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்குள்ள வித்தியாசம் 8 விக்கெட். இங்க பாத்தீங்கன்னா 5 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் ஒரு பெரிய ஹை ஸ்கோர் போயிருக்கு. ஆர்சிபி அவங்களுடைய லாஸ்ட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஹோம்ல வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எஸ் மட்டும்தான் தோத்துருக்காங்க. அதுவும் வெறும் 25 ரன்ல இவ்வளவு ஹை ஸ்கோர் அடிச்சும் 25 ரன்ல தான் தோத்தாங்க. ஸோ ஆர்சிபி அவங்களுடைய ஹோம்ல அதிகமா இது பண்ணுவாங்க. ஸ்கோர் இன்னைக்கு எவ்வளவு வரும்னு ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா, நம்ம குறையாம ஒரு 190ல இருந்து ஒரு 210 வரைக்கும் இந்த பிச்சில் ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன்னா, குறையாம ஒரு 10ல இருந்து 12 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க போத் இன்னிங்ஸ் சேர்த்து. ஸ்பின்னர்ஸ் 3ல இருந்து அதிகபட்சம் 5 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இன்னைக்கு என்னுடைய ஸ்கோர் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னர்ஸோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் முன்ன பின்ன ஆகலாம். அண்ட் இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆர்சிபி. நம்மளுடைய ஹோம் டீமை தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சீக்கிரம் பார்த்துடலாம். அண்ட் பிலிப் சால்ட், விராட் கோலி அண்ட் படிகலு, அதுக்கப்புறம் படிதரி, லிவிங்ஸ்டோனு, ஜிதேஷ் சர்மா, இந்த 6 பேர் தான் நமக்கு டாப் ஆடுறாங்க. இதுல யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, பேட்டிங்கும் பண்றாங்க பிளஸ் பவுலிங்கும் பண்றாங்க, இல்ல பேட்டிங் விக்கெட் கீப்பர் அப்படின்னா லிவிங்ஸ்டோன் இருக்கிறார். நம்ம தலைவர் கண்டிப்பா
ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. ஏன்னா அவர் தான் இந்த டீம்ல 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, 6வது இருக்கிறதுனால அதிகபட்சம் லிவிங்ஸ்டோன் கிட்ட இருந்து நீங்க 2 ஓவர் வரைக்கும், குறைஞ்சது 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அதிகபட்சம் 4 ஓவர் கூட பவுல் பண்ணலாம், அது மேட்சை பொறுத்து. ஏன்னா இந்த 2 ஓவர் கொடுக்கும்போது அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரோ அதுக்கு அடுத்தபடியாக தான் 3வது ஓவர் 4வது ஓவர் கொடுக்குறாங்களான்னு வரும். இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ஸ்லயும் அவருக்கு ஏத்தாப்புல ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஜிடில வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களா, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இருக்கு, அவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இந்த சீசன்லயும் வந்து 2 மேட்ச்ல 25 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா. சோ அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல ஜித்தி சர்மாவுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. முதல் மேட்ச்ல 40 பாயிண்ட் பேட்டிங் வரவே இல்லை, ஆனாலும் 40 பாயிண்ட் வந்து சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா வாங்கி கொடுத்தாரு. காரணம் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அதனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி யாருக்குமே வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ங்கிறது கிடையாது. ஸோ நம்ம ஒன்லி அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும், பிலிப் சால்ட் வந்து நான் சொல்றது அப்படிதான், என்னன்னா இந்த வென்யூல ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, இந்த சீசன்ல ஒரு 44 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. குறிப்பா பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்தார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிலிப் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம வந்த உடனே அடிச்சாடுவார். அந்த பவர் பிளேல ஒரு 2 ஓவர் இல்ல 3 ஓவர் அவர் பேட்டிங் நின்னா கூட அந்த 30+ ரன்னுங்கிறத அடிச்சிருவாரு. அதுவே அவர் செகண்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் ரன்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு கஷ்டப்படுறாரு. மேபி ஒரு 10ல இருந்து 20 ரன் அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. மேக்சிமம் மேட்சஸ்ல ஏதாச்சும் 1 or 2 மேட்ச் வந்து இதுக்கு விதிவிலக்கா இருக்குமே தவிர மேக்சிமம் மேட்சஸ்ல அந்த மாதிரி தான் வருது. விராட் கோலி இந்த சீசன்ல 90 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூல பர்டிகுலரா 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலியோட ஹோம் பிட்ச் இது. அண்ட் விராட் கோலி வந்து எப்பெல்லாம் செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்பெல்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 40+ ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் செகண்ட்ல தான் விராட் கோலி வந்து ரொம்ப சூப்பரா ஆடி இருக்காரு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தார் அப்படின்னா நம்ம குறையாம விராட் இருந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ பெருசா வித்தியாசங்கள் இல்லை. ஆனாலும் செகண்ட் பேட்டிங்ல தான் அவருடைய கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது செகண்ட் பேட்டிங்ல சூப்பராகவே நல்லாவே ஆடி இருக்காரு கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. அதே போல அதனால செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல படிகள் இந்த சீசன்ல 18 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வென்யூல 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. படிகளை பொறுத்த வரைக்கும் பெருசா அவருக்கான இது கிடையாது. அவர் அதிகபட்சம் வந்து ஒரு குறிப்பா சொல்லலாம் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடலாம். அதுவும் நான் செகண்ட் பேட்டிங் வந்தா மட்டும்தான் நான் வந்து படிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் அவர் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. அண்ட் இந்த டீம்ல போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்றது, செகண்ட் பேட்டிங் வந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்றது அப்படின்னா அது வந்து படிடதாரா இருக்க முடியும். இந்த வென்யூல 22 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு பேட்டிங் வந்தா ஒரு 30 to 35 ரன் வரைக்கும் நான் வந்து எதிர்பார்ப்பேன். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. ஏன்னா போத் இன்னிங்ஸ்லுமே படிடர் வந்து நல்லாவே வந்து ஆடுறாரு. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆடுறாரு. குறையாம செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நம்ம வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் வந்து எந்த இன்னிங்ஸ்னாலும் ஓகே தான். பட் 2 ஓவர் இருக்கு, அவருக்கான ஆப்போனன்ட் டீம்ல ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா அவர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஜித்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். போத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்தாலும் 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜித்தி சர்மா கிட்ட இருந்து. ஸோ இப்போ உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்சுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் அந்த மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக் டீம் போடணும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க கணிச்சுக்கோங்க. பிலிப் சால்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குன்னு செகண்ட் பேட்டிங் வந்தா ஃபிளாப் ஆவார்னு சொல்ல வரலன்னா இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. விராட் கோலி, படிடரு, படிகளு, லிவிங்ஸ்டோனு, ஜித்தி சர்மா எல்லாரையுமே கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ஸ் ஏத்தாப்புல நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆர்சிபியோட பவுலர்ஸ் டிம் டேவிட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆடக்கூடிய பிளேயர். குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஒரு பேட்டிங் வந்தா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங் வந்தா ஒரு 20 to 30 ரன் வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா தான் ஆடி இருக்கிறாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருடைய ஆவரேஜ் நல்லா இருக்கு. இந்த சீசன்ல 22, இந்த வென்யூல 4 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பவுலிங் ஆப்ஷன். 5 முக்கியமான பவுலிங்: குருணல் பாண்டியா,
பூவி, ஜோஸ் ஹேசல்வுட், யாஸ் தயாளு, ஸ்ரேயா சர்மா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. இந்த 5ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட் தான். ஆப்போனன்ட் டீம்ல சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன் 2 பேருமே ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 பேருமே உருட்டுவனி, ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதனால இன்னைக்கு இனிஷியல்ல விக்கெட் விழுமா, சாய் சுதர்சன்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து பேட்டை வந்து விட மாட்டாரு. ஸோ இன்னைக்கு ஹேசல்வுட்டுக்கு வந்து கொஞ்சம் விக்கெட் கிடைக்க கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் புவனேஸ்வர் குமார் இந்த சீசன்ல ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹேசல்வுட் இந்த சீசன்ல 2 மேட்ச்ல 6 விக்கெட். இந்த வெனியூல ஒரு பெருசா ஆடவே இல்லை. அண்ட் அடுத்ததா வரக்கூடியது யாஸ் தயாள். இந்த சீசன்ல 3 விக்கெட், வெனியூல 8 மேட்ச்ல 11 விக்கெட். குர்னல் பாண்டியா இந்த சீசன்ல 2 மேட்ச்ல 3 விக்கெட், இந்த வெனியூல 7 மேட்ச்ல தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன்னா ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்காது. ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் ஸ்ரேயா சர்மா இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இப்போ குர்னல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண வந்தாருன்னா கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாருங்க. ஸ்வேரா சொல்ல முடியும் என்னால. ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் வந்தாருன்னா விக்கெட் எடுக்காமலே இருக்கிறது கிடையாது. லாஸ்ட் 10 மேட்ச்ல 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. ஏதாச்சும் 1 or 2 மேட்ச் தான் வந்து மிஸ் ஆகுது. செகண்ட் பவுலிங் பண்ண வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம பெருசா விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ண வந்தாருன்னா 1ல இருந்து நீங்க 2 விக்கெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பூவி கிட்ட இருந்து. ஏன்னா அந்த இனிஷியல்ல வந்து ஸ்விங் பண்ணி அனுப்பிவிட்டு 1 விக்கெட்டாச்சும் நமக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அதிகபட்சம் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. ஹேசல்வுட் கிட்ட வந்து போத் இன்னிங்ஸுமே, இப்ப இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போனாலும் சரி, ஆர்சிபி 2வது பவுல் பண்ண போனாலும் சரி, அதிகபட்சம் நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க ஹேசல்வுட் இருந்து எதிர்பார்க்கலாம். யாஸ் தயாளும் அதே போலதான். போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய போலர், நல்லாவே பவுலிங் பண்றாரு. இந்த சீசன்ல மினிமம் நீங்க 1 விக்கெட் வந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே எதிர்பார்க்கலாம். ஸ்ரேயா சர்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா 1 விக்கெட் எதிர்பாருங்க. செகண்ட் பவுலிங்ல கூட அவர் பால அடிக்காங்க கொஞ்சம். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் எக்கனாமி ரன் ரேட் எல்லாமே கம்மியா வச்சிருக்காரு. விக்கெட்டும் 1 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுதான் ஆர்சிபியோட நிலைமை. அண்ட் அடுத்ததா நம்ம வந்து ஜிடியோட 6 பேர் பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே பெருசா டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட்லருக்கு மட்டும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. மீதி எல்லாமே வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், பட்லர் இந்த 3 பேரையும் தான் காமனா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. இந்த சீசன்ல ஆவரேஜ் பாருங்க, கில்லுக்கு 35, சாய் சுதர்சனுக்கு 68, பட்லருக்கு 46 அண்ட் ரூதர்ஃபோர்டுக்கு 32, திவாட்டியாக்கு 3 அண்ட் ஷாருக் கானுக்கு 7 அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த 3 பேர் தான், சுப்மன் கில்லு, சுதர்சன், பட்லர். இந்த 3 பேர் அடிச்சா ஜிடி வின்னு, இந்த 3 பேர் அடிக்கலன்னா ஜிடி தோல்வி, அவ்வளவுதாங்க. பட் நம்ம பார்க்க வேண்டியது சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 30+ ரன் ஆடக்கூடியது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி. சாய் சுதர்சன் போலதான் 30+ ரன் ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு வந்து ஒண்ணு மைனஸ் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் இன்னைக்கு 30+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு மைனஸ், ஆப்போனன்ட் டீம்ல ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமார் 2 பேரும் 5 ஓவர் முதல்ல பவுல் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா வந்து அந்த 5 ஓவர் கஷ்டப்படுவாங்க 2 பேரும். இந்த 5 ஓவரை தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம 40+ ரன் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அதுவே இந்த 5 ஓவரை தாண்ட முடியல அப்படின்னா விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவும் இருக்கு. பட்லர் வந்து குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா மட்டும்தான் பட்லர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 40+ ரன் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா, அவர் செகண்ட் பேட்டிங் வந்தா கஷ்டப்படுறாரு. நிறைய நம்ம இந்தியா T20 கூட நான் பார்த்தேன், இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா T20 மேட்ச்லயே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரைக்கும் 5 T20 இருக்கு. நீங்க வேணாலும் அவரோட ரிசல்ட் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது அசால்ட்டா 30-40 ரன் அடிக்கிறாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வரும்போது குறைஞ்சது வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன் இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு ஆவரேஜா. பட் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா டாப்லே வந்து நல்லா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயரா இருக்கிறார். இதுலயும் குறிப்பா வந்து ரூதர்ஃபோர்டு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா நான் 10ல இருந்து ஒரு 20 ரன் தான் நான் எதிர்பார்ப்பேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 30+ ரன் கூட நான் எதிர்பார்ப்பேன் இந்த ரூதர்ஃபோர்டு கிட்ட இருந்து. ஏன்னா செகண்ட் பேட்டிங்ல நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அடுத்து ராகுல் திவாட்டியா
பெருசா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கிடையாது. அட்லீஸ்ட் 10 டீம் போறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டீம்ல மட்டுமே நீங்க அவர் வந்து பிக் பண்ணா போதுமானது. ஷாருக் கானை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நம்ம ஓரளவுக்கு ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 20ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா 10ல இருந்து 20 ரன் வரைக்கும் தான் நம்மளால எதிர்பார்க்க முடியுது. ஒருவேளை இன்னைக்கு ஷாருக் கான் ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவர் இந்த பொசிஷன்ல ஆடுறாரு, 2 டவுனே வர்றாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல 10% குறைவா தான் இருக்கிறாரு. அதனால மேபி ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா. அடுத்ததா நம்ம வந்து ஜிடியோட பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பரா 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குங்க. இஷாந்த் சர்மா, ரஷித் கான், ஷாய் கிஷோர், ரபடா, அடுத்து பிரசித் கிருஷ்ணா, அடுத்தது முகமது சிராஜ். இனிஷியல்ல யார் பவுல் பண்ணுவா? ரபடா அண்ட் நமக்கு வந்து நம்மளுடைய டிஎஸ்பி சிராஜ் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க இனிஷியல்ல. இஷாந்த் சர்மா மேபி கொடுக்கலாம் அந்த பவர் பிளேல. பட் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரஷித் கான் வந்து இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெனியூல 5க்கு 5. ஷாய் கிஷோர் இந்த சீசன்ல 2க்கு 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய இஷாந்த் சர்மா 6 மேட்ச்ல தான் 3 விக்கெட் இந்த வெனியூல. 1 மேட்ச் ஆடி இந்த சீசன்ல விக்கெட் எடுக்கல. ரபடா 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட். இந்த வெனியூல 2 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து 2 மேட்ச்ல 2 விக்கெட். இந்த வெனியூல 1 மேட்ச் ஆடி 0 விக்கெட். சிராஜ் 2 மேட்ச்ல 2. இந்த வெனியூல 21 மேட்ச் ஆடி 26 விக்கெட். இந்த வெனியூல நல்லா பிச்சை பத்தி நான் தெரிஞ்சது வந்து சிராஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் குறிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, நீங்க ரஷித் கான் இருந்து மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1 விக்கெட் தாங்க வரும். அவரால் அதுக்கு மேல எடுக்கிறதுக்கான வாய்ப்புல முன்னாடி இருந்த ரஷித் கான்லாம் இப்போ இல்ல. அவர் 1 விக்கெட் எடுக்கலாம். ஷாய் கிஷோரும் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எடுப்பாரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் போலாம். செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் போலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிடி வந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ரபடா கிட்ட இருந்து 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே போல பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல முகமது சிராஜ் கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். நான் லாஸ்ட் மேட்ச் சொன்னேன் ஜிடி செகண்ட் பவுலிங் பண்ணா விக்கெட்ஸ் எதிர்பாருங்க 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் இவரும் 2 விக்கெட், சிராஜ் 2 விக்கெட், ரபடாவும் 1 விக்கெட். அப்போ இவங்க நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா விக்கெட்டே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா மினிமம் 1 விக்கெட் வரும். அதுவே செகண்ட் பவுலிங் பண்ணா 2 விக்கெட்டும் வரும், திடீர்னு 3 விக்கெட்டும் வரும். அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்கை விட இவங்களுடைய செகண்ட் பவுலிங் வந்து இந்த 3 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே பவுல் பண்றாங்க. குறிப்பா டெத்ல எல்லாம் அட்டாக் பண்றது வந்து ரபடா தான். அந்த லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் வந்து ரபடா தான் பவுல் பண்றாரு. 1 ஓவர் பிரசித் கிருஷ்ணா, 1 ஓவர் சிராஜ். அதனால ரபடாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் இந்த பர்டிகுலர் வெனியூல சிராஜ் நல்லா ஆடி இருக்காரு, நல்லா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த பிட்ச்ல. ஸோ சிராஜுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பெருசா எனக்கு தெரியல. ஒரு 10ல ஒரு டீம் வேணா போடுங்க. ஏன்னா அவருக்கு அதிகபட்சம் ஓவரே 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெனியூல ரொம்ப கேவலமா பவுல் பண்ணி இருக்கிறாரு. 6ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 10ல ஒரு டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா திடீர்னு இந்த மேட்ச்ல வந்து ஏதாச்சும் கம்பேக் கொடுத்தா அந்த ஒரு டீம் நம்மள காப்பாத்தி விட்டுரும். அண்ட் இப்போ ஸ்மால் லீக்குக்கான ப்ரெடிக்ஷன். இதுல வந்து நான் சாய் சுதர்சனை மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன், அது சொல்லிடுறேன். பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதரி, லிவிங்ஸ்டோன், ஜோ ஹேசல்வுட், இந்த 5 பேருமே ஆர்சிபில முக்கியம். சுக்மன் கில்லி, பட்லரு, ரஷித் கான், முகமது சிராஜ். இந்த ரஷித் கான், முகமது சிராஜ்ல வந்து நம்மளுடைய சாய் கிஷோரை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் சேஃப் பிக்கு. இந்த 2ல யாராச்சும் ஒருத்தர் எடுங்க. ரஷித் கான் மினிமம் 1 விக்கெட், சிராஜும் மினிமம் 1 விக்கெட். பட் இந்த வெனியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த 9 பிளேயர் உங்களுடைய ஸ்மால் லீக்ல முக்கியம். 10வது பிளேயர் 11வது பிளேயரை நம்ம கடைசி பார்ப்போம். அண்ட் ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, இன்னைக்கு வந்து கேப்டனை வந்து கில்ல ட்ரை பண்ணலாம், பட்லரை ட்ரை பண்ணலாம், விராட் கோலி, படிதர். இந்த 4 பேரு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்மால் லீக்ல உங்க ஆப்போனன்ட் வந்து இந்த 4 பேரையும் தான் மோஸ்டா ட்ரை பண்ணிட்டு வருவானுங்க. ஸோ அதனால இந்த 4 பேர்ல உங்களுக்கு யாரை தோணுதோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே இன்னைக்கு வந்து நான் மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் ஆப்ஷன்ல பாக்குறது ஹேசல்வுட், யாஸ்தயார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட். அதே போல இங்க வந்து ரஷித் கான், சாய் கிஷோர் கிட்ட இருந்து நான் மினிமம் 1 விக்கெட் போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே நான் வந்து எதிர்பார்க்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து புவனேஸ்வர் குமார், ஸ்ரீயா சர்மா, குர்னல் பாண்டியா இந்த 3 பேருமே ஆர்சிபி சைட்ல இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாருக்கும் இல்ல, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா சொல்ற லெவலுக்கு இல்ல, அதனால விட்டுருக்கும். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரபடா இந்த 3 பேரோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்ஸ்மேன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 30+ ரன் அடிக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா சாய் கிஷோர், சுப்மன் கில், படிடர், ஜிதேஷ் சர்மா ஒரு குறைஞ்சது ஒரு 30+ ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி ஸ்கோர் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா பட்லர், ஷாருக் கான் இந்த 2 பேரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து பிலிப் சால்ட் வந்து நல்லா ஆடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டா ரூதர்ஃபோர்டு, ராகுல் திவாட்டியாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் விராட் கோலி, லிவிங்ஸ்டோன், படிகல் இந்த 3 பேருமே குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடுறாங்க. அடுத்ததா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ரஷித் கான், சிராஜ், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் குறிப்பா இந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிராஜ் செகண்ட் பவுல் பண்ண இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரஷித் கானுக்கு எப்படி வேணாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஜிடி பேட்டிங் பண்ணி ரூதர்ஃபோர்டு அதிகமா ரன் அடிச்சாருன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து நான் வந்து சும்மா ஏனோ தானே கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 15 மேட்ச் அவங்களுடைய T20 ரிசல்ட் எடுத்து நான் பார்த்து அதை வச்சு ஆவரேஜ் கணிச்சு நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒரு 10 பிளேயர் சொல்றேன் அப்படின்னா ஒரு 6 பிளேயர் சக்சஸ் ஆகலாம், 4 பிளேயர் வந்து மைனஸ் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க லாஸ்ட் மேட்ச் கூட பாருங்க, ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாதான் அவரால் பெரிய ஹை ஸ்கோர் அடிக்க முடியும். செகண்ட் மேட்ச்ல அடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதே போல அவரால் செகண்ட் பேட்டிங் வந்தார், லாஸ்ட் மேட்ச் அடிக்கல. அதே போல ரிக்லட்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஒரு 30+ ரன் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஸ்கோர் பண்ணாரு. சூர்யாவும் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்க கேகேஆர் எடுத்துக்கோங்க, டீகாக் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கஷ்டப்படுறாருன்னு சொன்னோம், அதே போல அவுட். ரஹானே செகண்ட் பேட்டிங்ல தான் நல்லா ஸ்கோர் பண்றாருன்னு சொன்னோம், அதே போல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாரு பெருசா ஸ்கோர் பண்ணல. இதுக்கு ஆப்போசிட்டா நடந்த இதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு 10 பிளேயர்ஸ் நம்ம இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 7 பிளேயர்ல இருந்து 6 பிளேயர் வரைக்கும் சரியா ஒர்க் ஆகும். ஒரு 4 பிளேயர் தப்பா ஒர்க் ஆகலாம், இல்ல ஒரு 3 பிளேயர் தப்பா போகலாம். நீங்க அந்த 6 பிளேயரை பார்க்காம இந்த 3 பிளேயர் தான் பார்ப்பேன் அப்படின்னா அது என்னோட மிஸ்டேக் கிடையாது, உங்களோட மிஸ்டேக். நான் வந்து கரெக்டா ஆவரேஜை வச்சுதான் நான் சொல்றேன். அதனால விருப்பம் உள்ளவங்க மட்டும் கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லையா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் நான் ஏற்கனவே சொன்னது போல சேஃபான ஆப்ஷன்ல வந்து பட்லரு, சுப்மன் கில், சாய் சுதர்சன், பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதர் இந்த 6 பேரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனாலதான் இந்த 6 பேரை அப்படியே எடுத்தாச்சு. ஸ்மால் லீக்ல ஆடுறவங்க ஒரு சில ரிஸ்க் வேணா எடுத்து பார்க்கலாம். லிவிங்ஸ்டோன், ஹேசல்வுட்டும் காமன் தான் உங்களுக்கு. லிவிங்ஸ்டோன், ஹேசல்வுட் வந்து காமன். மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயரை பாருங்க, சிராஜ், சாய் கிஷோர், யாஸ்தேர் இது வந்து ஒரு காம்பினேஷன். இங்க வந்து குர்னல் பாண்டியா, ரஷித் கான், ரபடா இது ஒரு காம்பினேஷன். சாய் கிஷோருக்கு பதிலாக நீங்க ரஷித் கான் எடுக்கலாம். சிராஜ் வேணுமா, ரபடா வேணுமா, அதே போல யாஸ்தயால் வேணுமா, குர்னல் பாண்டியா வேணுமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணா குர்னல் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்க வந்து சிராஜ் அண்ட் ரபடா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற வரைக்கும் தான் 2 பேர் கொடுங்க. ஆனா டெத் அதிகமா அட்டாக் பண்றது ரபடா தான் பண்றாரு. மேபி நீங்க அவருக்கே போகலாம். பட் இந்த பிட்ச்ல அதிகமான மேட்ச் விளையாண்டது சிராஜ், 21 மேட்ச்ல 26 விக்கெட் எடுக்குது. அதனால 2 காம்பினேஷன் இருக்கு. ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை தான் உங்க ஆப்பனண்ட் சூஸ் பண்ணிட்டு வருவான். ஸ்மால் லீக் விளையாடுற இப்போ ஒரு ஹெட் போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 3 மெம்பர் லீக் விளையாடுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்க ஆப்பனண்ட் வந்து இந்த பிளேயர்ஸ் மேல கை வைக்கவே மாட்டான். எல்லாரும் சேஃபா தான் வருவாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பாருங்க, நரேன் தான் எல்லாத்துக்கும் கேப்டன், ஹர்திக் பாண்டியா, டீகாக் எல்லாம் ஒரு சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய பேர் பண்ண ஒரே ஒரு இது ஒரு சில ரிஸ்க் எடுத்தாங்க. நம்ம ரசல் எல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணோம், ஆனாலும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல நிறைய பேர் போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அதனால நம்ம லாஸ்ட் ஸ்மால் லீக் தோக்கிறதுக்கு காரணமாயிட்டு. அது மாதிரி அந்த ஒரு ரிஸ்க் தான் உங்களை மாத்தி விடுமே தவிர மீதி எல்லாருமே வந்து மோஸ்டா சேமா தான் இருப்பாங்க. அதனால எந்த காம்போ வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இதுதான் நண்பா. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்காக தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.